ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். விவசாயி மகள் சேனலில் வந்து இன்றைக்கி தான் வந்து செகண்ட் டைமாக வந்து மித்ராவோட ஸ்கூலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது போனது தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே தான் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து மித்ராவோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சொல்லிவிட்டு காலையில் 10 o'clock கரெக்டாக. இப்போ மணி வந்து 10:50. நாங்கள் 15 minutes லேட் ஆகிடுச்சு. வீட்டில் பக்கத்தில் தான், ஸோ அதனால் போயிடலாம். நான், மித்ராவோட டேடி, அப்புறம் வந்து மித்துமா வந்து ரொம்பவே வந்து ஈகராக இருக்காங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு, ஸ்விங்கு, சீசாலாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து விளையாடுறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் வந்து போகிறோம். ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணி மேம் கிட்டே கேட்டேன், மேம் நாங்கள் மட்டும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னால நாங்கள் மட்டும் வந்தால் போதுமா, குழந்தைங்களாம் வரணுமா அப்படின்னு. மேம் தயவு செஞ்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, 1 year ஆகிடுச்சு, அவங்களுக்கு நாங்கள் தான் மிஸ் அப்படின்னு தெரியணும்ல, அதனால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். ஏன்னா மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங்கில் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து தப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா வேணால் நான் கொஞ்சம் விஷயங்களை கவர் பண்ணுறேன். இல்லாட்டி ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து மித்ராவோட ஸ்கூலோட பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து மெட்ரிக், இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே மெட்ரிக் சிலபஸோட ஏரியா. இப்போ போகிற சைடு வந்து நம்ம மித்ராவோட சிபிஎஸ்சி ஸ்கூல், அது வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜ், அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் உமன்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. கிட்ஸுக்குன்னே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் தனியாக, சிபிஎஸ்சி தனியாக, அப்புறம் வந்து நிறைய சிலபஸ் தனியாலாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மித்ராவை வந்து சிபிஎஸ்சியில் தான் வந்து சேர்த்து விட்ருக்கோம். ஏன்னா மெட்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களா வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சிபிஎஸ்சி ஓகே, பணம் போனாலும் போகட்டும், சிபிஎஸ்சியில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்தோம். அவங்க மேம் வந்து மீட்டிங் ஓகே நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து வீட்டில் எப்படிலாம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, ஆன்லைன் கிளாஸ்னால அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் வந்து நிறையா கேட்டாங்க. அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, மேம் நீங்கள் வந்து நோட் அந்த மாதிரி பென்சில், பென் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக சாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ சாண்டில் வந்து நீங்கள் வந்து லெட்டர்ஸ் எழுத சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நிறைய மேஜிக் போர்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்னும் குழந்தைங்க பெட்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மித்ராவுக்கு வந்து ஒரு 10 daysக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க. எதுக்குன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், அதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு 15 daysக்கு மேலே வந்து லீவ் இருந்தது. ஸோ அந்த லீவில் வந்து கொஞ்சம் வந்து அசைன்மெண்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மித்ரா சமத்தா வந்து செஞ்சு முடிச்சிட்டா. ஸோ அதைத்தான் வந்து அவங்க மேம் வந்து பார்த்து, நீங்களே பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. அவளும் ஆமாம் மேம் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக அவளே பண்ணியிருந்தா. மேட்ச் த ஃபாலோயிங்லாம் ரொம்ப சூப்பராக இப்போயே வந்து பண்ணியிருந்தா. அவங்க மேம்க்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மித்ராவோட கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 13 தான் ஸ்ட்ரென்த்து. ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறது என்னவோ ஒரு 3 மெம்பர்ஸ் தான். மித்ரா வந்து அதில் எப்போயுமே கரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிடுவா. ஸோ அதனாலே என்னவோ அவளுக்கு வந்து அவங்க மேமை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டெய்லி பார்க்குற ஃபேஸ்னால நீங்கள் நேராக பார்க்குறது வந்து அவளுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மேம் வந்து எதாவது ரைம் சொல்கிறீங்களா, மேம் கிட்டே நிறைய ரைம்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு ரைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லட்டியும் மித்ரா வந்து இந்த வீல்ஸ் அந்த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அந்த ரைம்ஸ் வந்து பாடி காமிச்சா. ஆனால் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணா. ஏன்னா டெய்லி ஆன்லைனில் படிக்கிறதுக்கு இப்போ நேராக வந்து மேம் கிட்ட சொல்கிறது வந்து நமக்கே ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ குழந்தை கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணால். அதுக்கப்புறம் நான் வந்து அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண விட்டியும் ஓகே கரெக்டாக வந்து எல்லாமே சொல்லிட்டா. நான் ஏன் பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸை வந்து எது கட் பண்ணி வச்சுருக்கேன்னா,
அங்கே வந்து இன்னொரு பேரண்ட் எல்லாமே வந்து அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாய்ஸ் ரொம்ப கச்ச 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 கச்சன்ட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த இதை வந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஓகே நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா இப்போ வந்து ஸ்கூல் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அவள் ரெகுலராக ஸ்கூல் போனது, அப்புறம் ஆக்டிவிட்டி பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அப்புறமா வந்துட்டு இவனால் நவி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, அவள் ஸ்கூலுக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளையாடுறதுக்கு தான் வருவாள். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறதே வந்து அந்த பார்க் ஏரியாவில் வந்து விளையாடுறதுக்கு தான் வந்து வராளே. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆக்சுவலாக நாங்கள் தான் 15 மினிட்ஸ் லேட் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் போனதுலேயே பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். சரி ஓகே நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தால் நம்ம குழந்தையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அதேமாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே அவள் வந்து ரொம்ப சோலோவாக தான் விளையாண்டுட்டு இருந்தா. அப்பையும் கேட்டா, "என்னம்மா நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே வரல" அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. நான் தான் இருந்துட்டு, "இனிமேல் தாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அது வரைக்கும் நீ விளையாண்டுட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பொண்ணும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 10-15 நாங்கள் நவியை வந்து கூட்டிகிட்டு வரல, இல்லாட்டி அவளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா. ஐயோ லேட் ஆகிடுச்சுன்னு அப்படின்றனால தான் நாங்கள் நவியை விட்டுட்டு வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா நம்ம தான் ஃபஸ்ட்டாகவே இருக்கோம். அதுக்கப்புறமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னா வரவே மாட்டேன்ட்டா மித்து. "இல்லை மம்மி நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வா" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போது டெய்லி ரெகுலர் ஸ்கூலுக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து அழவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போய்கிட்டு இருந்தா. இது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட் டே வந்து கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் உட்காரலாம். குழந்தைங்க வந்து எடுத்த உடனே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆகும்னு சொன்னோடனே நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால் மித்ரா வந்து ஹாப்பியாக வந்து இது வந்து ஒரு ஆஃப் டே கூட இல்லை, ஒரு 20 or 30 மினிட்ஸ் தான் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஹோம் ஒர்க் வந்து கொடுத்தாங்க, பெயிண்டிங் தான். ஸோ அது வந்து ரொம்பவே நீட்டாக அண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பாப்பா வந்து பண்ணி முடிச்சிட்டா. ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஒரு ஆஸ் அ பேரண்ட்டாக என் பிள்ளைக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கறது, இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்புணர்வாக இருக்க முடியுது எங்களால். நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. புலி பூ புழு பூ பூமா மே ஆடு யானை புலி புறா பூ. 5 stars. It's okay. I will put the 5 stars for you. 3, 4, 5. Thank you, mom. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரெகுலர் கிளாஸ். ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து ஆக்சுவலாக 9 to 2 o'clock வரைக்கும், மார்னிங் 9 to மதியானம் 2 o'clock வரைக்கும் அவருக்கு வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ லன்ச் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து விட சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட விட்டுட்டு இருக்க போகிறோம். ஆக்சுவலாக அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு ரொம்பவே மிஸ் பண்ணேன் நான். அதுக்கு என்ன பண்ண முடியும், குழந்தைங்க போய் தானே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து சமத்தாக போயிட்டு வந்தாங்க. 3rd டேலேருந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு அழுக ஆரம்பிச்சிருச்சு. "நான் ஸ்கூலுக்கு போகல, நீ புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்து எந்த லெசன்ஸ் எதுவுமே நடத்தலை இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ப்ளே ஸ்டேஷன்லேயே இருந்திருக்காங்க. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக 1, 2, 3 அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. அதுக்காக நம்ம வந்து வீட்டில் இருக்க வைக்க முடியாது இல்லையா?
ஃபஸ்ட் டே வந்து வெல்கம் வந்து அவங்களுக்கு ரெட் கார்பெட்டில் வந்து தான் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிண்டர் கார்டன் த மோஸ்ட் வெல்கம் அப்படின்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மினி ஒரு மஷ்ரூம் அப்புறம் ஃப்ளவர்ஸ் ஏரியா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு வேர்ல்டு வந்து ஒண்டர்லேண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஜாலியாக அவள் வந்து கிளம்பிட்டா. ஆனாலும் வந்து அவளை வந்து தனியாக விடுறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக எங்களுக்கு இருந்தது. எல்லா பேரண்ட்டும் அந்த ரெட் கார்பெட் முடிஞ்ச உடனே மேம் கையில் கொடுத்துடணும் குழந்தைங்கள. அவங்க வந்து போய் சமத்தா படிச்சுட்டு வந்துடுவாங்க. பட் எங்களால் வந்து அப்படி இருக்கவே முடியல. ஒரு மாதிரியாக இருந்தது. பட் நாங்கள் பெர்மிஷன் கேட்டு அவள் கிளாஸில் என்ன பண்ணுறான்னு இன்றைக்கி மட்டும் கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாது நாங்கள் அங்கே போனது. அதுக்கப்புறம் அவள் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டா. அதோட சீன்ஸ் எல்லாமே பின்னாடி வருது பாருங்கள். மேம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்களாம் இருக்கோம், நல்லா பார்த்துக்குவோம், நீங்கள் 2 o'clock வந்து பிக்கப் பண்ணால் போதும், வேறு எந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோஸோடு ஷேர் பண்ணிடுவோம், வேறு என்ன டீட்டெயில்னாலும் நாங்கள் கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மித்து பாய் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் நீ போ, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொன்னோடனே திரும்பி கூட பார்க்கல. வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வந்து போயிட்டா. அதுக்கப்புறமா கிளாஸ்க்குள்ளே போய் அவள் என்ன பண்ணுனா, எந்த மாதிரி எல்லார் கூடயும் வந்து மிங்கிள் ஆனா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட். Keep it inside. Yes, Anushka, very good. Come here, good. Good. Now Siddhartha. Take a photo, Siddhartha. Yes. Take only one photo. Keep it inside. Keep it inside. Yes. Very good. Good job. Very good. ஸ்மித்து சிக்காது பேக் மித்ராக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஹூலா ஹூப்ஸ் வந்து நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கலங்க. அவளாக வந்து அதை வாங்கி மட்டும் தான் கொடுத்தோம். அவளாக வந்து அதை வந்து பிக்கப் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாவது நல்லா சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்களை வந்து படிக்கிறது மட்டுமே ஒரு பொறுப்பாக இல்லாமல் அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நம்மளுமே வந்து ஒரு பேக் போனாக நின்று அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து மேலே எழுந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப்ஸாக இருப்போம் நம்ம. பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் அப்புறம் இந்த கேம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவளை வந்து ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸில் வந்து சேர்த்து விடலான்ட்டு இருக்கோம். அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை ஸ்கேட்டிங் போகணும். அதனால் வந்து நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸில் வந்து சேர்க்குற வீடியோஸ் எல்லாமே நீ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களை வந்து ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி வைக்கிறதுன்றதுக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பின்னாடி வளர்ந்து அவங்க பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டே ஸ்கூல் போன வீடியோஸ்லாம் இருக்குது, அம்மா எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி இது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அழுகாமல் போனாங்களா, இல்லை எப்படி போனாங்க, எந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ்.
நான் வந்து நிறைய டைமில் சொல்லிகிட்ருக்கிறது என்னால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண இல்லைன்னு, பட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். நான் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணுறேன், காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பாப்பாவுக்கு எப்படி டிஃபன் பேக் பண்ணி அவளை எப்படி வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அது இல்லாமல் என் யூடியூப் சேனலை வந்து எந்த அளவுக்கு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் வரும். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.